196 இடங்களை பெற்று ஒரு மைனாரிட்டி அரசு நடத்திய கருணாநிதி காங்கிரஸ் கட்சிக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்கவில்லை. 5 இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர் கொடுத்திருக்கிறார் என்றால் எங்கள் தலைவருடைய பெருந்தன்மை வானத்தை விட விசாலமானது. சாமானியர்களின் சகாப்தம் என்றார் அண்ணா. அதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு காலம் அண்ணாவை அனுமதிக்கவில்லை. அந்த சாமானியர்களின் சகாப்தத்தை எங்கள் தலைவர் தளபதி விஜய் இந்த மந்திரி சபை விரிவாக்கத்தில் இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார். ஏதுமற்றவர்கள், ஏழைகள், அடுத்த நாள் உணவுக்கு காத்திருக்கிறவர்கள், சொந்த வீடு இல்லாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு தளபதியின் அமைச்சரவையில் இன்றைக்கு பொன்மகுடம் தெரிவிக்கிறார்கள். இந்திய துணைக்கண்டத்து அரசியல் வரலாற்றில் இந்த அதிசயத்தை எந்த மாநிலத்திலும் யாரும் அரங்கேற்றவில்லை. எங்கள் தலைவர் அரங்கேற்றியிருக்கிறார். அதே போல கூட்டாட்சி தத்துவத்திற்கும் எங்கள் தலைவர் இன்றைக்கு உயிர் தந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் 2 பேர் இன்றைக்கு பதவி பிரமாணம், இரகசிய பாதுகாப்பு பிரமாணமும் செய்யப்பட்டிருக்கிறது. 67க்கு பிறகு ஒரு தேசிய கட்சி காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெறுகிறது என்றால் இதுவும் எங்கள் தலைவர் நிகழ்த்தி இருக்கிற மாயாஜாலம். இந்த கூட்டாட்சி நடக்கிறது பிற்காலத்தில் எப்படிங்க இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். ஜனநாயகம் என்கிற வானத்தை கூட்டாட்சி என்கிற சிறகுகளால் அலங்கரிக்க வேண்டும். 196 இடங்களை பெற்று ஒரு மைனாரிட்டி அரசு நடத்திய கருணாநிதி காங்கிரஸ் கட்சிக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்கவில்லை. 5 இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர் கொடுத்திருக்கிறார் என்றால் எங்கள் தலைவருடைய பெருந்தன்மை வானத்தை விட விசாலமானது.